நம்ம ஈரோடு வழங்குவோர் மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு, பெருந்துறை, திருச்செங்கோடு. சென்ட்ரல் கிராபிக்ஸ் சோரம்பட்டி நல் ரோடு MLA ஆபீஸ் அருகில் ஈரோடு. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈரோடுல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் 280 மனுக்கள் வரப்பெற்றன. இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. இக்குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, வேலைவாய்ப்பு, காவல்துறை நடவடிக்கை, கல்வி கடன், தொழில் கடன், குடிநீர் வசதி, சாலை வசதி, அடிப்படை வசதிகள் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து மொத்தம் 280 மனுக்கள் வரப்பெற்றன. பொதுமக்கள் அளித்த பல்வேறு கோரிக்கை மனுக்களை மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா பெற்றுக்கொண்டு பரிசீலித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி அவற்றின் மீது உடனடி நடவடிக்கை எடுத்திட உத்தரவிட்டார். இக்குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முதலமைச்சர் தனிப்பிரிவு மனுக்கள், அமைச்சர் பெருமக்களின் முகாம் மனுக்கள், மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட மனுக்கள், மாவட்ட உயர் அலுவலர்களின் மனுநீதி நாள் முகாம் மனுக்கள், மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்ட மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆகியவற்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா ஆய்வு மேற்கொண்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் விருப்ப கொடை நிதியிலிருந்து 2 பயனாளிகளுக்கு தலா 5565 ரூபாய் வீதம் 11,130 ரூபாய் மதிப்பில் விலையில்லா தையல் இயந்திரங்களையும் மொடக்குறிச்சி வட்டம் கரிய கவுண்டன் வலசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் சத்துணவு சமையலராக பணிபுரிந்து பணியிடை காலத்தில் மரணமடைந்த கமலா என்பவரின் வாரிசுதாரர் நிர்மலா தேவி என்பவருக்கு சமையலராக பணிபுரிய பணி நியமன ஆணையனையும் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா வழங்கினார். முன்னதாக மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் 33 மாற்றுத்திறனாளிகளுக்கு பராமரிப்பு உதவித்தொகையாக தலா 1,500 ரூபாய் பெறுவதற்கான உத்தரவு ஆணையனை வழங்கினார். மேலும் ஆரம்பகால பயிற்சி மைய மன வளர்ச்சி குன்றிய மற்றும் செவித்திறன் குறைவுடைய 50 இளம் சிறார்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுடன் சேலம் குருமம்பட்டி உயிரியல் பூங்காவிற்கு கல்வி சுற்றுலாவிற்காக செல்லும் வாகனத்தினை கொடியசைத்து மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா துவக்கி வைத்தார். இக்குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் சமூக பாதுகாப்பு திட்டம் தனித்துணை ஆட்சியர் பிரபாவதி, மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் குமார் உட்பட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பவானிசாகர் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்காலில் 2ஆம் போக புன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 2016ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதிக்கு பிறகு தற்போது 2ஆம் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி திட்ட ஆயக்கட்டு நிலங்களுக்கு 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடும்படி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதன்படி 2ஆம் போக பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதையடுத்து ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்களுக்கு கீழ்பவானி திட்ட பிரதான கால்வாயின் இரட்டைப்படை மதகுகள் மூலமாகவும், சின்னசமுத்திரம் பகிர்மான கால்வாய் ஒற்றைப்படை மதகுகள் மூலமாகவும் ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கடலை, சோளம் மற்றும் எள் சாகுபடி செய்ய 5 நனைப்புக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கீழ்பவானி வாய்க்காலில் 10 நாள் தண்ணீர் திறப்பு மற்றும் தண்ணீர் நிறுத்தம் 10 நாள் என விட்டு மொத்தம் 120 நாள்களில் 13 TMC தண்ணீர் திறக்கப்பட உள்ளது.
இதன்படி பவானிசாகர் அணையில் திங்கட்கிழமை நடந்த விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கீழ்பவானி வாய்க்கால் மதகுகளின் மின் மோட்டாரை அழுத்தி மதகை திறந்து வைத்தனர். பின்னர் அணையில் இருந்து கால்வாய்க்கு பாய்ந்து வந்த தண்ணீரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் அலுவலர்கள் மலர் தூவி வரவேற்றனர். முதலில் 500 கனநீர் திறந்துவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து 2300 கனஅடியாக திறந்துவிடப்படும். தற்போது அணையின் நீர்மட்டம் 92.90 அடியாகவும் 23.47 டிஎம்சியாகவும் தண்ணீர் இருப்பு உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 700 கனஅடியாகவும் அணையிலிருந்து ஆற்றுக்கு 700 கன அடி நீரும் கீழ்பவானி பாசனத்துக்கு 500 கனஅடியாக திறந்துவிடப்பட்டது. இரண்டாம் போகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி, நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கின்றது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் காவிரி ஆற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மகா ஆராத்தி விழா நடைபெற்றது. நடைபெற்ற விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தக்ஷிணா அறக்கட்டளை சார்பில் காவிரி ஆற்றுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் நடைபெற்ற இந்த விழாவில் 3 மணி அளவில் செண்டை மேளங்கள் முழங்க 101 கலச ஊர்வலமும், தண்ணீர் குறித்த நடனம், சிங்காரி மேளம் உள்ளிட்ட சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கடந்த 2017ஆம் ஆண்டு தக்ஷிணா அறக்கட்டளை சார்பில் திருச்சியில் காவிரி நதிக்கு ஆரத்தி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் தற்போது கூடுதுறையில் இந்நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. ஆரத்தி விழாவிற்காக 3 மேடைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஒவ்வொரு மேடையிலும் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க காவிரி ஆற்று நீரில் மலர்கள் தூவப்பட்டது. மாலை 6 மணிக்கு மேல் பால், பன்னீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள் மற்றும் கலசத்தில் 1 மாதம் வைத்து பூஜை செய்யப்பட்ட தண்ணீர் ஆகியவை காவிரி ஆற்றில் கலக்கப்பட்டது. மேலும் பழங்கள், தேங்காய் ஆகியவற்றை அர்ச்சகர்கள் காவிரி ஆற்றில் மிதக்கவிட்டனர். பின்னர் காவிரி ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 9 சிவாச்சாரியர்கள் காவிரி ஆற்று நீருக்கு மகா ஆரத்தி எடுத்து நன்றி செலுத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மித்ரேஷுவா குருஜி, நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை நம்முடன் பயணிக்கும் தண்ணீருக்கு நன்றி தெரிவிக்க மறந்து விடுவதால் தான் மழை குறைவாக பெய்வதாகவும், நாம் அனைவரும் நமது நன்றி உணர்வை தண்ணீருக்கு செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நீர் என்பது மிகப்பெரிய ஒரு உயிர் பொருள், அது ஜடப்பொருள் அல்ல. இப்பேற்பட்ட ஒரு உயிர் பொருளுக்கு மனிதன் நன்றி மறந்ததனால அத்தனை செல்வத்தையும் இழந்திருக்கிறான்.
பணம் மட்டுமே பெருசு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு 16 செல்வமும் மிகப்பெரிய விஷயம். அந்த 16 செல்வத்தை பெறுவதற்கு ஒரே ஒரு செயல், நீர் என்ற மிகப்பெரிய உயிர் பொருளுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். அதைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இது அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கங்கை ஆரத்தி விழா இங்கே பவானியில் நடந்து கொண்டிருக்குது. இது இந்த ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்கணும். நீங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் இந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. உங்கள் வீடே சுபிட்சமாகும். 16 செல்வமும் உங்களை வந்து சேரும். உங்களை எல்லா செல்வம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திலே செய்கிறேன். நீருக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி, மிக்க நன்றி. இங்கே வந்து பவானி சங்கமேஸ்வர் கோயிலில் வந்து நீருக்கு நன்றி டீமில் இருந்து கங்கையில் எடுக்கிற மாதிரி ஆரத்தி எடுக்கிறாங்க. இதை எனக்கு பார்க்கும்போது கங்கையில் ஆரத்தி பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. இதேமாரி டெய்லியும் இங்கே நடந்தால் ரொம்ப சுவிட்சமாக இருக்கும். எங்கள் கங்கை மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அனுராதா. வணக்கம். இந்த நீருக்கு நன்றி ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பற்றி இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். தண்ணிக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். எல்லோரும் தண்ணி பற்றி வேஸ்ட் பண்ணாதீங்க அது இது சொல்கிறாங்க. ஆனால் தண்ணிக்கு ஆக்சுவலி நன்றி சொல்கிறதுங்கிறது வந்து இங்கே தான் கற்றுட்டேன். ரொம்ப டிவைனாக இருக்குது. இது எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆர்த்தி வந்து நம்ம பவானி ஏரியாவில் வந்து இப்போ அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸ்வர்ணா. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தண்ணீர் குறித்த ஒளிநாடா வெளியிடப்பட்டது. நடைபெற்ற நிகழ்ச்சியில் மித்ரேஷிவா குருஜி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கருப்பணன், ஹைகோர்ட் நீதிபதி சாமிநாதன், கேஜி மருத்துவமனை உரிமையாளர் பக்வச்சலம், MSM கல்லூரியின் தாளாளர் மதிவாணன், ரூட்ஸ் நிறுவனங்களின் சேர்மன் ராமசாமி உள்பட ஈரோடு, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், கருங்கல்பாளையம், பவானி, காளிங்கராயன் பாளையம் உள்பட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆரத்தி விழாவையொட்டி பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசார் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டல் வேளாளர் கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். வரும் 5 நாட்களும் வெவ்வேறு தலைப்புகளில் போட்டிகள் நடைபெறுகின்றது. ஈரோடு திண்டல் வேளாளர் கல்லூரியில் வருடம் தோறும் பொங்கல் பண்டிகை விழாவானது உற்சாகத்துடன் கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு விழா திங்கட்கிழமை தொடங்கியது. நாங்கள் வந்து அரிசி மாவில் கோலம் போட்டிருக்கோம். முதல்ல பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அரிசி மாவுலாம் கோலம் போடுவாங்க. எதுக்காகனா எறும்பெல்லாம் சாப்பிட்றதுக்கோசரம் தான் கோலங்கிறதே இன்ட்ரடியூஸ் ஆச்சு. நாங்களும் அந்த மாதிரி இப்போ கிராமிய கோலம்னு சொல்லிட்டு கலர் பொடியெல்லாம் எதுவும் கெமிக்கல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம மண்ணை வச்சே கலர் வச்சு கொடுத்துருக்கோம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2-3 கலருக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் குங்குமம், அப்புறம் போர் போட்டு இருந்த மண் வந்து கிரே கலருக்காக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாங்களும் எங்கள் கோலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் கிடைக்கிற பூவு, அப்புறம் வந்து மண், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி கோலம் போட்டிருக்கோம். நாங்கள் வேளாளர் காலேஜில் படிக்கிறோம். நாங்கள் 2 பேரும் செகண்ட் MC. என் பேர் கிருத்திகா. வேளாளர் காலேஜில் வந்து 5 days காம்படிஷன் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து என்ன தீம் எடுத்துருக்கோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மேக்ஸ் த வேர்ல்ட் பியூட்டிஃபுல், அதுதான் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா எல்லோரும் கோலம் தான் போடுவாங்க. நாங்கள் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் தானே, எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் எதுவுமே இல்லைல்ல. ஹேமலதா, சுகுணா. வணக்கம். நாங்கள் வேளாளர் காலேஜ் ஃபார் உமன்லேருந்து பேசுகிறோம். எங்கள் காலேஜில் இந்த மாதிரி 5 days நல்லா ஃபெஸ்டிவலாக ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணி 5 days வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து ரங்கோலி காம்படிஷன் வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் வந்து பொங்கல் பற்றி ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பொங்கலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ இருக்கிறவங்களாம் எல்லோரும் வந்து எல்லாம் மறந்துட்டு வராங்க. இனிமேலாவது நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக பழைய காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. இப்போல்லாம் யாருமே பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணுறதில்ல, கண்டுக்கிறதில்ல. இப்போ வந்து அதைவே ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதவே இன்னும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். என் பேர் தியானஸ்வாதிகா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி, நகை அலங்காரம், பூ அலங்காரம், ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. நடைபெற்ற போட்டிகளை வேளாளர் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சந்திரசேகர் துவக்கி வைத்தார். கோலப்போட்டியில் பங்கேற்ற மாணவிகள் இயற்கையை பாதுகாப்பது, பாரம்பரியத்தை காப்பது, தண்ணீரின் சிக்கனம் போன்ற
பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாக கோலங்களை வரைந்தனர். வெள்ளாள காலேஜ் ஆஃப் விமன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள். ஸோ நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப 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 ஜாலியாக போயிட்டுருக்கு. நிறைய காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த செலிப்ரேஷன் வந்து 5 டேஸ்க்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி தான் செலிப்ரேஷனோட ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டேயில் நாங்கள் வந்து நிறைய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறது வந்து ட்ரெடிஷ்னல் பிரைடல் மேக்கப் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திக்கிட்டாவே தெரியும் நல்லா இருக்கடா என்னட்டு நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வந்து எல்லாருமே கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப 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 ஜாலியாக வந்து நாங்கள் எங்கள் காலேஜில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மோகனப்பிரியா. எங்கள் காலேஜ் வெள்ளாளர் காலேஜ் ஃபார் விமனில் 5 டேஸ் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காம்படிஷன் மட்டும் இல்லாமல் நிறையா காம்படிஷன் போயிட்டுருக்கு. இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் பிரைடல் மேக்கப். நாங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக கேரளா ட்ரெடிஷன் பற்றி பண்ணிகிட்ருக்கோம். பூஜா சரஸ்வதி. என்னோட டிசைன் வந்துட்டு பிரைடல் மேக்கப் பங்களாதேஷ். ஏன் செலக்ட் பண்ணேன்னா அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் செலக்ட் பண்ணேன். என்னோட பேர் சரண்யா. என்னோட மாடல் பேர் தாரணி. இதன் தொடர்ச்சியாக 5 நாட்கள் நடைபெறும் பல்வேறு வகையான விளையாட்டு போட்டிகள் மாணவிகள், ஆசிரியர்கள், வாகன ஓட்டுநர்கள், சமையலர்கள் உள்பட அனைவருக்கும் தனித்தனியே நடத்தப்படுகிறது. நடைபெற்ற போட்டியில் கல்லூரி முதல்வர் மரகதம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். RCN டிவி, தென்றல் டிவி மற்றும் GRD ஜுவல்லர்ஸ் சார்பில் நடைபெற்று வரும் கோல போட்டியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருகின்றனர். ஈரோடு RCN டிவி, தென்றல் டிவி மற்றும் GRD ஜுவல்லர்ஸ் சார்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் கோல போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த கோல போட்டிகள் முதல் கட்டமாக திண்டல், மூலப்பாளையம், கருங்கல்பாளையம், திருநகர் காலனி உள்பட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. வணக்கம்ங்க, ரங்கம்பாளையத்துலேருந்து பரமேஸ்வரி பேசுகிறேன். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு கோலம் போடுறது வந்து பிள்ளைங்க முதல்ல பெண்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அது ஒன்று. மற்றபடி கோலத்தை மறக்காமல் இருக்கலாம், கோலம் அழிவு இதை காப்பாற்றலாம், நல்லது. எல்லோரும் கோலம் போடணும். இப்போ வேலைக்கெல்லாம் போகிறனால நிறைய பேர் கோலம் போடுறதை விட்டுட்டாங்க. கோலம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலத்தில் எல்லாம் கோலம் போடுறது எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அதை ஊக்குவிக்கும் வகையில் எல்லோரும் கோலம் போட்டு ஒரு போட்டி நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சி தருதுங்க. மார்கழி மாதம் நேரமே ஏன் கோலம் போடணும்னா ஓசோன் மண்டலத்திலேருந்து டைரெக்டாக பூமியில் ஓசோன் வாயு வருதுங்க. அது சுவாசிச்சா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக காலையில் நேரமே கோலம் போடுறாங்க. இதில் பங்கேற்ற பெண்கள் கடும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை நேரத்தில் தங்கள் இல்லங்கள் முன்பாக கோலங்கள் வரைந்து போட்டியில் பங்கேற்றனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் சிறப்பாக பங்கேற்று போட்டியில் வெற்றி பெறும் பெண்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசும் 3 கோலங்கள் தெரிவு செய்யப்பட்டு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு வழங்கப்பட உள்ளது. தங்கம், வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 3015 ரூபாயாகவும், வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 42 ரூபாய் 12 பைசாவாகவும் உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். என்ன ப்ரோ, ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது, ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி, நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கின்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வரும் ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் ஆகியோருக்கு பயிற்சி கருத்தரங்கம் நடைபெற்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் 2 கோட்டமாக பிரிக்கப்பட்டு அதில் 7 வனச்சரகங்கள் செயல்பட்டு வருகின்றன. 1455 சதுர கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த புலிகள் காப்பகத்தில் தளமலை வனப்பகுதி யானைகள் இடம்பெயரும் முக்கிய வழித்தடமாக உள்ளது.
யானைகள், புலிகள், சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகளின் புகலிடமாக உள்ள வனப்பகுதியில் வனத்தின் பரப்பளவு, உயிரினங்களுக்கு தேவையான தீவனம், இரைகள் மற்றும் பறவைகள், தாவரங்கள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் தங்களது திட்ட வரைவுகளை சமர்ப்பித்து காப்பகத்தை மேம்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட மண்டல வன பாதுகாவலர் நாகநாதன் தலைமை தாங்கினார். இதில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இருந்து வன உயிரின கல்லூரி மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். வனத்தை பாதுகாத்து அதில் வாழும் விலங்குகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது, சமூக விரோதிகளை கண்டறிவது மற்றும் வேட்டையை தடுப்பது, புலிகள் காப்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை குறித்து பயிற்சி பட்டறையில் ஆலோசிக்கப்பட்டது. ஆராய்ச்சியாளர்கள் சமர்ப்பிக்கும் திட்ட வரைவுகளை ஆய்வு செய்து அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்ட அணைகளின் நிலவரம். பவானிசாகர் அணை நீர்மட்டம் 92.78 அடி, தண்ணீர் இருப்பு 23.44 டிஎம்சி, நீர்வரத்து 495 கன அடி, வெளியேற்றம் 2300 கன அடியாக உள்ளது. வரட்டுப்பள்ளம் அணை அந்தியூர் நீர்மட்டம் 28.05 அடி, தண்ணீர் இருப்பு 94.100 மில்லியன் கனஅடியாக உள்ளது. குண்டேரிப்பள்ளம் அணை கோபிசெட்டிப்பாளையம் நீர்மட்டம் 41.75 அடி, தண்ணீர் இருப்பு 108.210 மில்லியன் கனஅடியாக உள்ளது. ஈரோடு கருங்கல்பாளையத்தில் 300 குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் பண்டிகைக்காக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 7 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். இந்நிலையில் கருங்கல்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கருங்கல்பாளையம் பகுதி செயலாளர் முருகுசேகர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்கள் வழங்கினார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று கூறி வாழ்ந்து மறைந்து இன்று தெய்வமாக வீற்றிருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவாகிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பொங்கல் பரிசாக இதுவரை 100 ரூபாயும் பொங்கல் பொருட்களும் கொடுத்து வந்தார்கள். ஆனால் அம்மாவினுடைய அரசு எடப்பாடி பழனிசாமி அண்ணாருடைய தலைமையிலும் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாருடைய தலைமையிலும் இயங்குகின்ற அரசு ஏழை எளிய பெண்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று 1000 ரூபாயாக உயர்த்தி புடவை, வேஷ்டி, கரும்பு மற்றும் பொங்கல் பொருட்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு பையை மக்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த விழாவை நேற்றைய தினத்திலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் அவர்களும் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான கே.வி. ராமலிங்கம் அண்ணார் அவர்களும் கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. சென்னரசன்னார் அவர்களும் துவங்கி வைத்து இந்த பொருட்களை இன்றிலிருந்து எல்லோருக்கும் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பணம் 1000 ரூபாயும் பொங்கலுக்கு தேவையான உண்டான அனைத்து பொருட்களையும் அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எங்களுக்கு எங்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. போன வருஷம் 100 ரூபாய் தந்தாங்க, இந்த வருஷம் 1000 ரூபாய் தராங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் அதுமா இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கோம். பொங்கலுக்கு உண்டான சாமானம் பணம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத சந்தோஷம் இந்த வருஷம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த வருஷம் பொங்கல் வைக்க போகிறோம். சுமார் 300 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஜெயபிரகாஷ், கேபிள் அருள், கேசவமூர்த்தி உள்பட பலரும் கலந்து கொண்டனர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம ஈரோடு தொடரும். என்ன ப்ரோ ரொம்ப நேரமா ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசா ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், சோ அதத்தான் லோ பிரைஸ்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எதுக்கு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட கம்மி விலையில நேர்லயே பார்த்து வாங்கலாமே. என்னது ஆன்லைன்ல விட கம்மியாவா? அதுவும் நேர்ல பார்த்தா? ஆமாங்க, நம்ம மேஜிக் மொபைல்ஸ்ல ஆன்லைன் பிரைஸுக்கு போட்டியா கம்மியான விலையில மொபைல நேர்ல டெமோ பார்த்தே வாங்கலாமே. அது மட்டும் இல்லாம அனைத்து மொபைல்களுக்கும் தரமான ஆக்சசரிஸ் மற்றும் நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒரு நிச்சய பரிசு உண்டு. அனைத்து வாரண்டி நான் வாரண்டி மொபைல்களுக்கும் சிறந்த முறையில் சர்வீஸ் வசதியும் உண்டு. மேஜிக் மொபைல்ஸ் ஈரோடு மற்றும் பெருந்துறை, திருச்செங்கோடு, கோபி ஆகிய இடங்களில். தென்றல் கிராபிக்ஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் மல்டி கலர் டிஜிட்டல் பிளெக்ஸ் பிரிண்டிங் குறைந்த விலையிலும் நிறைந்த தரத்துடன் மற்றும் டிஜிட்டல் பிளெக்ஸ், ஸ்டார் பிளெக்ஸ், பேக்லைட் பிளெக்ஸ், வினைல் பிரிண்ட், ஒன் வே விஷன், கிளாஸ் கிராபிக்ஸ், ஆட்டோ பேனர்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் பேனர்ஸ் போன்ற அனைத்து தேவைகளும் சிறந்த முறையிலும் குறைந்த விலையிலும் செய்து தரப்படும். தென்றல் கிராபிக்ஸ், சோரம்பட்டி நல் ரோடு, MLA ஆபீஸ் அருகில், ஈரோடு. போன் 0424403183. நம்ம ஈரோடு தொடர்கின்றது. இன்றைய மஞ்சளின் விலை நிலவரம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 6369 ரூபாய் முதல் 7444 ரூபாய் வரையும், கிழங்கு 5816 ரூபாய் முதல் 6555 ரூபாய் வரையும் விற்பனையாகியுள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம் விரலி 5382 ரூபாய் முதல் 7636 ரூபாய் வரையும், கிழங்கு 4668 ரூபாய் முதல் 6858 ரூபாய் வரையும் விற்பனையாகியுள்ளது. ஈரோடு கூட்டுறவு சங்கம் விரலி 6350 ரூபாய் முதல் 7433 ரூபாய் வரையும், கிழங்கு 5299 ரூபாய் முதல் 6899 ரூபாய் வரையும் விற்பனையாகியுள்ளது. கோபி கூட்டுறவு சங்கம் விரலி 5028 ரூபாய் முதல் 7256 ரூபாய் வரையும், கிழங்கு 4895 ரூபாய் முதல் 6955 ரூபாய் வரையும் விற்பனையாகியுள்ளது. பொதுமக்களுக்கு டெங்கு வைரஸ் காய்ச்சலுக்கு கசாயம் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மூலிகை செடிகள் கண்காட்சி ஈரோடு கொங்கு கலையரங்கில் நடைபெற்றது. ஈரோடு கொங்கு கலையரங்கில் இலவச சித்த மருத்துவ முகாம் மற்றும் நலவாழ்விற்கு இயற்கை உணவே மருந்து என்ற தலைப்பில் மூலிகை கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு ஏற்படும் டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சல்களுக்கு கசாயம் வழங்கப்பட்டது. மேலும் நிலவேம்பு கசாயம், மலைவேம்பு, பப்பாளி இலைச்சாறுகள் இலவசமாக வழங்கப்பட்டதோடு இதனை உட்கொள்ளும் போது ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு மூலிகை செடிகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இதனை காண வரும் பொதுமக்களுக்கு சித்த மருத்துவர்களால் பல்வேறு உடல் உபாதைகளுக்கும் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஈரோடு கொங்கு கலையரங் கொங்கு வேளாளர் இளைஞர் சங்கம் கொங்கு சித்த மருத்துவத்தின் சார்பாக கடந்த 4ஆம் தேதியில் நிலவேம்பு, மலவேம்பு, பப்பாளிச்சாறு கசாயங்கள் இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். வரும் 8ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு நடைபெறும். 6ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு சித்த மருத்துவ முகாமும் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவும் மிகச் சிறப்பாக நேற்று கொண்டாடப்பட்டது. மூலிகை செடியினுடைய பயன்பாடுகளும் அந்த மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளும் ஏழை மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இலவசமாக இதுவரை வழங்கி கொண்டிருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சித்த மருத்துவ இந்த உணவு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்களாகிய அனைவரும் தாங்கள் கலந்து கொண்டு இதில் பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் ஆர் சின்னசாமி, தலைவர் கொங்கு வேளாளர் இளைஞர் சங்கம். கொங்கு கலையரங்கத்தில் நடத்துகிற சித்தா முகாமுக்கு வந்தோம். நிறையா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் பார்த்தோம். இதில் எங்களுக்கு தெரியாத மூலிகைகளுடைய டீட்டெயில்ஸு அண்ட் தென் எல்லா இதுவும் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. பியூர் கருப்பட்டி வச்சுருந்தாங்க, மஞ்சள் வச்சுருந்தாங்க,
இதெல்லாம் அதனோட பயன்களையும் வச்சுருந்தாங்க, பார்த்தோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வர்றவங்க பார்த்து யூஸ்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். தரண்யா. நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொங்கு வேளாளர் இளைஞர் சங்கத்தின் தலைவர் சின்னசாமி, துணைத் தலைவர் சித்தையன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் நம்ம ஈரோடு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.